இலங்கைக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில இந்திய அணியோட தோல்விக்கு காரணமாயிருந்த அந்த ஒரு நபர் தான் ஜெஃப்ரி வேண்டர்சே. தனித்துவமான ஸ்டைல் மற்றும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின ஜெஃப்ரி வேண்டர்சே ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களோட கவனத்தையும் தன் பக்கம் திருப்பி இருக்காரு. இதுவரையிலும் இலங்கை அணிக்காக மிகவும் குறைவான போட்டிகள் தான் விளையாடி இருக்காரு. இந்தியா இலங்கை அணிகள் மோதிய இரண்டாவது ஒருநாள் போட்டியில அபாரமாக பந்து வீசி அசத்தின ஜெஃப்ரிக்கு வயசு 34. T20 ரெக்கார்ட்ஸ்ல 11th பெஸ்ட் எக்கனாமி ரேட் வச்சிருக்க அதே ஜெஃப்ரி ஒரு நாள் போட்டிகள்ல ஒரு இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் எடுத்த 24வது ஓல்டஸ்ட் பிளேயர் மற்றும் ஒரு இன்னிங்ஸ்ல 5 மெய்டன் விக்கெட் எடுத்த 14வது ஓல்டஸ்ட் பிளேயர் அப்படின்ற பெருமைகளை பெற்றிருக்காரு. அதே மாதிரி 17வது அவுட்ஸ்டாண்டிங் பவுலிங் இன் அண்ட் இன்னிங்ஸ் என்ற அங்கீகாரத்தையும் பெற்றவர் தான் ஜெஃப்ரி. இந்தியா இலங்கை இரண்டாவது ஒருநாள் போட்டியில ரோஹித் சர்மா அதிரடியாக ஆடி 44 பந்துகள்ல 64 ரன்கள் சேர்த்தப்ப இந்தியாவோட வெற்றி வாய்ப்பு பிரகாசமாய் இருந்தது. ஆனா அவர் ஜெஃப்ரி பந்துல அவுட் ஆன பிறகு ஆட்டமே தலைகீழா மாறிடுச்சு. சுப்மன் கில், சிவம் துபே, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் KL ராகுல்னு இந்திய அணியோட முதல் 6 விக்கெட்டுகளை வரிசையா காலி பண்ண வேண்டர்சேவை ஆட்ட நாயகனாக தேர்வு செஞ்சதுல ஆச்சரியமே இல்ல. 208 ரன்ல ஆல் அவுட் ஆகி 32 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சது இந்தியா. சிறப்பாக பந்து வீசிய ஜெஃப்ரி 10 ஓவர்கள்ல 33 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி அதிர வச்சிருக்காரு. இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையே இதுவரையிலும் நடந்த ஒரு நாள் போட்டிகள்ல ஜெஃப்ரியோடது 5வது சிறந்த பந்து வீச்சுன்னு பேர் வாங்கி இருக்கு. 30 ரன்கள் கொடுத்து 7 விக்கெட் எடுத்த முத்தையா முரளிதரன், 13 ரன்கள் கொடுத்து 6 விக்கெட் எடுத்த அஜந்தா மெண்டிஸ், 20 ரன்கள் கொடுத்து 6 விக்கெட்டுகள் எடுத்த ஆஞ்சலோ மேத்யூஸ் மற்றும் 21 ரன்கள் கொடுத்து 6 விக்கெட் எடுத்த முகமது சிராஜ்னு இந்த 4 அசத்தலான இலங்கை பந்து வீச்சாளர்கள் பட்டியல்ல 5வதா இடம் பிடிச்சிருக்காரு ஜெஃப்ரி வேண்டர்சே. 2015ஆம் ஆண்டு இலங்கை அணிக்காக சர்வதேச T20 போட்டிகள்ல அறிமுகமான ஜெஃப்ரி இதுவரை 14 T20 போட்டிகள்ல விளையாடி 7 விக்கெட்டுகளை தான் வீழ்த்தி இருக்காரு. ஒரு டெஸ்ட் போட்டியில விளையாடி 2 விக்கெட்டுகளை எடுத்த அவர் 23 ஒருநாள் போட்டிகள்ல 33 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்காரு. தற்போது நடந்த போட்டியில 33 ரன்களை விட்டு கொடுத்து 6 விக்கெட்டுகளை எடுத்து முதல் முறையா சிறந்த சர்வதேச பந்துவீச்சை ஜெஃப்ரி வேண்டர்சே பதிவு பண்ணியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.